வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு 3 நல்ல கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபண்டமெண்டலாவும் நல்லா இருக்குது, ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்டாக்ஸ் என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். ரிலையன்ஸ் டெக்னிக்கலை பற்றி என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த சேனல் பாருங்கள், இது பேரலல் சேனலு. இந்த சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு லாங் டேர்மாக. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசெண்ட் டைமாக கரெக்ட் ஆகிருக்கு. இந்த சேனலோட சென்டர் பாயிண்டில் வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கு. கீழே இறங்கினாலும் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,271 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலோட சப்போர்ட் லைனும் இருக்குது. இன்கேஸ் இந்த 23,271 பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு 21,274 இந்த ரேஞ்சு வர்றதுக்கு உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதை உடைச்சா தான். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்குது. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ரிலையன்ஸும் நிஃப்டியும் பேரலாக தான் மூவ் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸ் பார்த்தோம்னா கூட நம்ம வீக்லியில் வச்சு பாருங்கள். வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இது வந்து கோவிடோட ஹை, சரிங்களா? லாங் டேர்மாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்குது. கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த சப்போர்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வீக்லியில் பார்த்தோம்னா. பட் அந்த சப்போர்ட்டை இப்போ பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஃபர்தராக இது கீழே இறங்குமான்னா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். எடுத்து ஆல்ரெடி ஃபேக் பிரேக் டவுன் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ அந்த அந்த சிச்சுவேஷன் இந்த இடத்துல வர்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து டபுள் பாட்டம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஒரு மிக்சட் ரியாக்ஷனில் தான் இருக்குது. இது ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சு வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அரௌண்ட் 1100, 1115 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 110 அந்த ரேஞ்சு, சரிங்களா? பட் இமீடியட்டாக இது கீழே போகுமானா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நிஃப்டி வந்து டபுள் பாட்டம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. சேம் டைம்ஸ் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இன்கேஸ் இது மேலே போகிறதா இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடோ அப்படி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கேண்டில் வைக்கணும். வீக்லியில் வைக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேலே அரௌண்ட் 1300க்கு மேலே ட்ரேட் ஆகணும். அது வரைக்கும் இப்போ இது வந்து கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது பார்த்தீங்கன்னா இப்போ பி ரேஷியோ வந்து 20ல் தான் இருக்குது. இது ஓகே, இப்போ நார்மல் டைமில் தான் இருக்குது. ரெண்டாவது புக் வேல்யூ பார்க்கணும். புக் வேல்யூ 45, அதாவது 1.5 டைம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸு. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இவங்க டிவிடெண்ட் கொடுத்தா இந்த ஃபேஸ் வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இதையும் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லோனில் தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ பார்த்துங்க, ரெவென்யூ பாருங்கள். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக இது 22, 23, 24 இந்த 2 வருஷமாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு பேங்கிங் செக்டரில் அவ்வளோவா நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டும். இது இந்த பேங்க் இல்லை, எந்த பேங்க் செக்டர் எடுத்தாலும் இப்படி தான் காட்டும். கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டுருக்குல, இப்போது அதனால் வந்து எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து குறைச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பாருங்கள் அக்டோபரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் ப்ரொமோட்டர் வந்து இப்போ ஜீரோவில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஐயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்களானும் உங்களுக்கு 9.17% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 47% இருக்குது. இப்போ இது டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது டெக்னிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருப்போம். இது மணப்புரம் பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாகவும் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது என்னதான் கரெக்ஷன் வந்தாலும் இந்த 56 இந்த இந்த லைனுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து லாங் டேர்ம் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி தான். சரிங்களா? இப்போதைக்கு லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சரியான இடம். ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டாக்குக்கு போவோம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். இவங்க வந்துட்டு சுமிட்டோமோ வயரிங் சிஸ்டம் அண்ட் மதர்சன் குரூப்போட ஜாயின் வெஞ்சரு. இவங்க இப்போ ரீசெண்டாக தான் டிமெர்ஜர் ஆனாங்க 2022ல். இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் இந்தியன் மார்க்கெட் ஷேரில் வந்து ஓவர் 40% வச்சுருக்காங்க. அதாவது இந்தியாவில் 100 வண்டி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதில் 40% வண்டிக்கு இவங்க தான் ஒயரிங் ஹார்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ பாருங்கள் 39.5 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்டாக்குக்கு இது ஓகே தான். ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பாருங்கள் ரெண்டுமே 40%க்கு மேலே தான் இருக்குது. இது நல்ல சைன். அடுத்ததாக பார்க்க வேண்டியது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.9ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.66 தான். புக் வேல்யூக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இதில் பார்க்கக்கூடியது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. 21ல் டிமெர்ஜர் ஆனதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது குறையவே இல்லை. ஓகேவா? ரெண்டாவது நம்ம நெட் ப்ராஃபிட் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் உங்களுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிசர்வ்ஸ் வந்து கையில் அதிகமாக தான் வச்சுருக்காங்க பணம். ரெண்டாவது இப்போ கடன் வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்சி இப்போ லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் எஃபெக்டாக இல்லை. அவங்க ரிசர்வ்ஸே உங்களுக்கு 1175 கோடி வச்சுருக்காங்க. ஸோ 280 crore வந்து ரொம்ப அதிகமாக கடன் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது டெப்ட் ஃப்ரீ தான். கேஷ் ஃப்ளோவும் 131 crore வச்சுருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தாலும் உங்களுக்கு 23லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து மாடரேட்டாக இருக்காங்க. அதே அந்த 10.5 இந்த பர்சன்டேஜ்லேயே இருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா டிஐ வந்து இப்போது மார்ச் செப்டம்பர் இந்த குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 16.34%. அடுத்தது பப்ளிக் வந்து 11.41% இப்போது ஸ்டாக் வச்சுருக்காங்க. அடுத்ததாக மதர்சன் சுமி இப்போ ஒரு டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. இப்போதைக்கு வந்து நல்லா பை பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான டைமு. உங்களுக்கு ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்த்தாலும் உங்களுக்கு 0.618 இந்த கோல்டன் ரேஷியோ பக்கம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சரியான டைம் லாங் டேர்முக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இறங்குச்சுன்னா 55 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன்னா இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்தான ஸ்டாக்கு. ஏன்னா இப்போது சிஎன்ஜி பெட்ரோல் வெஹிக்கிள் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் வந்து 40% ஷேர் வச்சுருக்காங்க. பட் இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒயரிங் ஹார்னஸ் இருக்காது. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒயரிங் ஹார்னஸ் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ 40% ஷேர் வச்சுருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். இந்த கம்பெனிக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இது ஓவர் 5 to 10 இயர்ஸில் கண்டிப்பாக 5 டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிரீமியர் பாலிஃபிலிம் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 77.3ல் இருக்குது. 52 வீக் ஐ 77.7 நியர் 52 வீக் ஐயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 52 வீக் லோ வந்து 28.4 ஆகிருக்கு. ஸ்டாக் பிஇ 32.8, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டைம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.19% தான். ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே இருக்குது. இது நல்ல பர்சன்டேஜ் தான். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1 தான் இருக்குது. இப்போ ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்னா 1 இயரில் 100% ரிட்டர்ன் கொடுத்தா அது மல்டி பேக்கர் ஸ்டாக்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. லாங் டேர்மாக இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணணும். இது பாருங்கள் 2013 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் க்ரோத் பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. கோவிடில் மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 2019 2020க்கு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா 147 ஒரு 3 கோடி தான் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் இருந்தால் இப்படி தான் சேல்ஸ் க்ரோத் இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் பாருங்கள் 2013 2 கோடி இருந்தது. அப்புறம் 3, 4
இப்படி இந்த மாதிரி கிராஜுவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் அதை தான் நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2013 வச்சா கூட உங்களுக்கு ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக கையில் வச்சிட்ருக்காங்க பணம். அதே மாதிரி உங்களுக்கு கடனும் கிடையாது. கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் அப்டேட் ஆனது வந்து 0வில் இருக்குது. சுத்தமாகவே இதில் கடன் கிடையாது இப்போதைக்கு. அடுத்தது நெட் கேஷ் ஃப்ளோ. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வெறும் 11 கோடி தான் இருக்குது. பட் மைனஸில் இருந்து இப்போ 11 கோடி வந்தது ஒரு நல்ல சைன் தான். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இதில் வந்து ப்ரொமோட்டரு 67.37% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பெருசாக இன்வால்வ் ஆகலை, 0.04%. டிஐஐ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அவங்க 1% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.21% வச்சுருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 31.36% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பாருங்கள். நம்ம ட்ரெயினில் இருக்கிற சீட் கவர்ஸு அது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்கிற சீட் கவர்ஸு, கீழே இருக்கிற ஃப்ளோர் மேட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு கூட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீட் கவரு, கீழே போடுற மேட்டு, அப்புறம் மேலே அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்பேப்பரும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில் அந்த மாதிரி டைல்ஸ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் இது. பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு டனல் போடுவாங்களா அது. நார்மலாக இருக்கிற இந்த டனல் லைனில் வந்துட்டு இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி, ஹுண்டாய், அசோக் லைலாண்டு, இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது, ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்குது, டாடா மோட்டார்ஸும் வச்சுருக்காங்க, மகேந்திரா வச்சுருக்காங்க. இவங்க கிளைண்ட் லிஸ்ட் இவங்க வந்து இவங்களோட வண்டிக்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இது டெக்னிக்கல் வைஸாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கோவிட் டைமில் மட்டும்தான் இறங்கியிருக்கு. இந்த ரேஞ்ச் தெரியுதுங்களா? கோவிட் டைமில் மட்டும்தான் ரூ. 4 ரூ. 3 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகி மேலே போயிட்டே தான் இருக்குது. இது இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது. அவங்களோட சேல்ஸ் க்ரோத்து அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இதை நம்ம வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, நானாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக இந்த ஹையை உடச்சி மேலே போயிட்டுருக்கு. பட் இது கரெக்ஷன் வந்துச்சுன்னா குறைஞ்சது 20% கரெக்ஷன் வரும். ஏன்னா இது ஹையிலேருந்து எப்போ கரெக்ஷன் வந்தாலும் மினிமம் 20% to 30% கரெக்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஹையிலேருந்து பாருங்கள், ஹையிலேருந்து பார்த்தாலும் 20% கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ இங்கிருந்து நம்ம கன்சிடரும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஒரு 85 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் 20% கரெக்ஷன் வருது, அப்போ என்ட்ரி கொடுக்கனாலும் கரெக்டான டைமிங்காக தான் இருக்கும். பட் இது ஓவராலாக லாங் டேர்மாக பார்க்கும்போது இது கண்டிப்பாக மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கடன் இல்லாத ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய, கம்மி ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸு டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே.